ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ ஐபிசியிலேருந்து எந்தெந்த செக்ஷன்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இப்போ பாரதிய நாய சங்கீதாவில் எந்த செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐபிசியில் எத்தனை செக்ஷன்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நார்மல் தான். 16 செக்ஷன்ஸை மட்டும்தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 14, செக்ஷன் 18, செக்ஷன் 29A, செக்ஷன் 50, 53A, 124A, 153AA, 236, அப்புறம் பார்த்தீங்கன்னா 264, 265, 266, 267, அப்புறம் பார்த்தீங்கன்னா 377, 444, 446, 477. சாப்டர் 13 இருக்கிறத ஃபுல்லுமே அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த 16 செக்ஷன்ஸை தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆக்டில் பிஎன்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 செக்ஷன்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் சப்செக்ஷன் 2 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 3 டெஃபினிஷன் கிளாஸஸ் சைல்டுன்னு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 39 வேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் 2023 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 48 அபேட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இந்தியாவுக்கு வெளியே ஒரு குற்றம் அபேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க செய்யும் அப்போனா அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 48 டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் 69 அது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால் அது செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 69 ஆட் பண்ணியிருக்காங்க. அது தனியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் 95 அதே மாதிரி குழந்தைங்களை வேலையில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க அமர்த்துறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அஃபென்ஸு அந்த மாதிரி செக்ஷன் 295ல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 2ல் செக்ஷன் 106 அதில் சப்செக்ஷன் 2 அதில் ஆக்சிடெண்ட் நெக்லிஜென்ஸாக ஏதாவது ஹிட் அண்ட் ரன் கேசஸ் நம்ம பார்த்துருப்போம். விபத்து அன்னெசரியாக இல்லை அவங்கள அறியாமலே நெக்லிஜென்ஸாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு தனியாக கொண்டு செக்ஷன் 106 சப்செக்ஷன் 2ல் கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 111 அது ஆர்கனைஸ்டு கிரைம் பெரிய அளவிலான குற்றங்கள்னு சொல்லுவாங்க. அதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 112ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் சொல்லுவாங்க. சிறிய லெவலான சின்ன லெவலான கிரைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 113 அதில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆக்ட்னு புதுசாக கொண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 152 இது என்ன இது ஒன்று. அதுக்கப்புறம் செக்ஷன் 226 அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் இது செக்ஷன் 226ல் கொண்டு வச்சுருக்காங்க. செக்ஷன் 304 ஸ்நாச்சிங் பறிச்சுட்டு போகிறது செயின் பறிச்சுட்டு போகிறது. ஸோ அதில் இதில் வச்சுருக்காங்க. செக்ஷன் 324 சப்செக்ஷன் 3 அது மிச்சீஃப் அது கொண்டு வச்சுருக்காங்க இதில். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே செக்ஷன் 324 சப்செக்ஷன் 5 அதே தான் மிச்சீஃப்லேயே நிறையா சப்ஹெட்டிங்ஸ் அடியில் வருது. அது 1 lakh வரைக்கும் லாஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 341 சப்செக்ஷன் 3 அதுவும் அதே மாதிரி செக்ஷன் 341 சப்செக்ஷன் 4 அதுலேயே மிச்சீஃபில் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி டைப்ஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 358 இது ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஎன்எஸ்எஸில் இந்த 18 செக்ஷன்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐபிசியில் 16 செக்ஷன்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக 18 செக்ஷனை பிஎன்எஸ்எஸில் புதுசாக கொண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சைல்டுனா என்ன, சைல்டுக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம லேபரில் பார்த்துருப்போம். அது லேபரில் என்ன மாதிரி பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல சட்டத்தில் லேபர்னா இது, அடல்ட்னா எவ்வளோ, அடல்சன்னா எவ்வளோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். இதில் சைல்டுன்னு டெஃபினிஷனை கொடுத்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு தனியாக அதுக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டெரரிஸ்ட் ஆக்ட், அன்ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்கனைஸ்டு கிரைம், பெட்டி கிரைம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றா இருந்தது இப்போ தனித்தனியாக ஒரு செப்பனிங் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.